ஹாய் ரோன், இது டாம். நமக்கு என்ன பார்க்க போறோம்னா மிஷிபிஷி கலண்டோட ரேடியேட்டர் பத்தி பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா V6 இன்ஜின். இது வந்து V6 இன்ஜின். இந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் கஸ்டமருக்கு இஷ்யூ இருந்தது சொல்லிட்டு கஸ்டமர் வந்தாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இதுல வந்து இன்ஜின் ECM போயிடுச்சு, பட் ரேடியேட்டர் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இது V6 அது பார்ட்ஸ் எங்கேயுமே அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ என்ன பண்ணோம், நம்ம அந்த பழைய ரேடியேட்டர் சாம்பிள் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லா பர்ஃபார்மன்ஸ் ரேடியேட் பண்ணிருக்கோம். அலுமினியத்தில் இது ஃபுல்லாவே அலுமினியத்தில் பண்ணது. உங்களுக்கு எல்லாமே அலுமினியத்தில் வந்துடும். ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே இருக்காது. ப்ளஸ் சீக்கிரமா கூல் டவுன் ஆகும். உங்களுக்கு இது ஃபுல்லா அலுமினியம் பேஸ்டு. ப்ளஸ் உங்களுக்கு கூலன் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். ப்ளஸ் இது உங்களுக்கு பழைய ரேடியேட்டர். இது எங்கேயுமே V6னால உங்களுக்கு ஓல்டு வெஹிக்கிள்னால உங்களுக்கு பார்ட்ஸ் எங்கேயுமே அவைலபிலிட்டி கிடைக்காது. ஸோ இது பழைய ரேடியேட்டர் பாருங்க, ஃபுல்லா வந்து கொரோஷனா இருக்கு, உள்ள டஸ்டா இதுவா இருக்கு. ஸோ நம்ம இது சாம்பிள் எடுத்து நம்ம டயக்ராம்ல நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணோம். ஸோ இது நம்ம பண்ண ரேடியேட்டர். இதே பிராண்ட்ஸ் வந்து பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்கும். ப்ளஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றப்போ நம்மளுக்கு காஸ்ட் வைஸும் கொஞ்சம் செட் ஆகாது. ஸோ நான் கஸ்டமருக்கு நம்மளே பண்ணி கொடுத்தோம். இதுல வந்து நம்மளுக்கு கோர் எல்லாமே கொஞ்சம் லார்ஜ் கோரா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் கூல் டவுன் ஆகிடும். ஸோ இது நம்ம எல்லா வண்டிக்கும் பண்ணி கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் பண்ணுங்க. இது பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது ஃபுல் அலுமினியம்னால பிரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ பட் நம்ம இந்த சம்மர் டைம்ல எல்லா வண்டிக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வண்டி ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது, ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்.